ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். எரேமியா 32:27 சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? யாருக்கு ஆண்டவர் தேவனா இருக்கிறாரு? யாருக்கு? இங்க எத்தனை பேர் மாம்சமா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு மாம்சம் இருக்குது? எத்தனை பேருக்கு எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, ரத்தம் இருக்குது? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையே. அப்போ பைபிள் சொல்லுது, மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிற கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதேனும் உண்டோ? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் மாமிசத்துக்கு நான் தேவனாய் இருக்கிறேன், உனக்கு நான் ஆண்டவராய் இருக்கிறேன், உனக்கு நான் தேவனாய் இருக்கிறேன். என்னால செய்ய முடியாத அதிசயமானது ஏதாவது ஒன்று உண்டோ? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, மனுஷனால் கூடாதவைகள் உம்மாலே கூடும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், என் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இப்ப உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நதி புரண்டு ஓடுகிறதோ, என்னென்னலாம் உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டு இருக்குது, அப்படியே கண்களுக்கு முன்பதாக அதை கொண்டு வாங்க. சொல்றேன், கண்களுக்கு முன்பதாக இதை அப்படியே கொண்டு வாங்க. எதெல்லாம் உங்களை சவால் விடுது, எதெல்லாம் உங்களால தாண்டி போக முடியாம இருக்குது, இதெல்லாம் பல ஆண்டுகளாக பல வருஷங்களாக உன் வீட்டுக்குள்ள யோர்தான் நதியை போல கரை புரண்டு ஓடுது, அப்படியே அதை கண்களுக்கு முன்பதாக இப்ப கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படியே அதை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துங்க. லாபா ராபா லாபா ராபா, கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துங்க. லோமா ஷபரகா துராமலா லீப்ரா மகதுரா கதுரா பந்துரபா. அல்லேலூயா. ரிமனோ ஷபலகின்டல லிப்ரி மன ஹந்துரா லமா ஹந்துரோ. பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை நிச்சயமா தாண்டிடுவேன்னு சொல்லுங்க. அத கண்களுக்கு முன்பதாக நீங்க எதெல்லாம் இப்ப நிறுத்துனீங்களோ அதை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா நான் உன்னை கடந்து வருவேன், நான் அக்கறை படுவேன், நான் உன்னை தாண்டி செல்லுவேன். இவ்வளவு நாட்கள் நீ என்ன பயமுறுத்திட்ட, இவ்வளவு நாட்கள் நீ என் பாதையெல்லாம் அடைச்சு வச்சிருந்த, இவ்வளவு நாட்கள் நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ தடுத்து வச்சிருந்த. ஆனா யோர்தான் நதியே, நான் உன்னை இன்று கடந்து செல்லுவேன். இந்த கூட்டத்தில் நான் உன்னை கடந்து செல்லுவேன். இந்த கூட்டத்தின் முடிவில் நான் உன்னை கடந்து செல்லுவேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அதை பார்த்து பேசுங்க, அதை பார்த்து பேசுங்க. ரபா கந்துரா ரபா பபா 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 துராபா ஷக்க துராகடா துராகடா துராகடா. சொல்லுங்க, நான் இன்றைக்கு உன்னை தாண்டுவேன், தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். என் தேவனால் கூடாதது ஏதேனும் உண்டோ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க கிருபையே, தேவ கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபையே என்னை
பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே, தேவ கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்க கண்டிப்பா தாண்டிடுவீங்க. நிச்சயமா அந்த பிரச்சனையை குடும்பமா தாண்டுவீங்க, குடும்பமா தாண்டுவீங்க. உங்களை சவால் விட்டு ஓடினது இனி உனக்கு முன்பதாக அதனுடைய வீரியம் உடைந்து போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த பர்வதம் இன்றைக்கு சமபூமியாகிறது. செருபாபேலே பயப்படாது, பயப்படாது. அந்த பர்வதம் இன்றைக்கு உனக்கு முன்பதாக தாழ்த்தப்படுகிறது. தேவ ஆலயமாகிய பர்வதத்தில் அமர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற இந்த நொடியை அவைகள் சமபூமியாகிறது, அவைகள் சமபூமியாகிறது. அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே? எவ்வளவு அதிகாரத்தோடு ஜெபம் பார்த்தீங்களா? எவ்வளவு அதிகாரமான ஜெபம் பாருங்க. சில நேரங்கள் நம்ம தேவனுடைய சமூகத்துல அதிகாரத்தோடு முறையிடணும். எங்கே ஆண்டவரே? எலியாவின் தேவன் எங்கே? எங்கே எலியாவின் தேவன்? ஐயோ ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்களே விட்டுட்டீங்களே விட்டுட்டீங்களேன்னு அப்படி அழுதுகிட்டு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்க? நீங்க புலம்பி அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனா எலிசா புலம்பி அழல. எங்கப்பா எலியாவின் தேவன் எங்க? அவரு எலியாவோடு கூட இருந்த அந்த ஆண்டவர் எங்கே என்று எழும்பி செயல்பட்டார். அபிஷேகத்தை எடுத்து, சால்வையை எடுத்து, விசுவாசத்தை கொண்டு ஒரே அடி, வலு சர்ப்பம் போல பாய்ந்து கொண்டிருந்தது யோர்தான் நதி தலைமையில ஒரே அடி. ஆண்டவர் உனக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு முன்பதாக படமெடுத்து நிற்கிற அந்த வலு சர்ப்பத்தின் தலையில அபிஷேகத்தை ஊற்றி, ஏய் அத நசுக்கு, நசுக்கது தலைய. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழாய் கொண்டு வந்து அதை நசுக்குவார். ஏய் இன்றைக்கு நசுக்குகிற நாள் இது. சாத்தானை நசுக்குகிற நாள் இது. உன் பிரச்சனைகளை நசுக்கி எழும்பி நடந்து வருகிற நாள் இது. உன் சத்துருவின் பிடரி மேல கால் வைத்து எழும்பி நிற்கிற நாள் இது. எழும்பு. அல்லேலூயா. ரபகலா துரகட ரபா. எத்தனை பேர் ஆர்வமா இந்த செய்தியை கேட்கிறீர்களோ அவைகள் நிச்சயமாய் தாண்டுவீர்கள். அவர்கள் தாண்டுவீர்கள், கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா. கடக்க முடியாததெல்லாம் கடப்பீங்க, தாண்ட முடியாததெல்லாம் தாண்டுவீங்க. இதுவரைக்கும் நடந்து செல்ல முடியாத பலவீனப்பட்டு இருந்தீங்கல்ல, இனி நடந்து செல்லுவீங்க. எழும்பி பறப்பீங்க. இவ்வளவு நாள் சோர்ந்து இருந்தீங்கல்ல, இனி சோர்ந்து இருக்கிற நாள் இல்ல இது. இவ்வளவு நாட்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தீங்கல்ல, இந்த 4 நாள் கன்வென்ஷன்ல நீ பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து குடும்பமாய் எழும்பி பறப்பீர்கள், எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. உன்னை கீழ் நோக்கி பார்த்திருந்த கண்கள் இனி உன்னை மேல் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். நீ உயர பறப்பாய், உயர பறப்பாய். லபாகா துரகட ரபா லபா. ஹல்லேலூயா. இனி நீ கீழே இருக்க மாட்டீங்க சிஸ்டர்.
ஆண்டவர் உங்களை தட்டி தூக்கி எடுக்கிறாரு, மேல் நோக்கி உங்களை எழுப்புறாரு. நீங்க கீழே இருந்தது போதும், இனி நீங்க உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய சிங்காசனத்தின் பக்கத்துல நீங்கள் அமர்த்தப்படுகிறீர்கள். ரபகா லபகா துரபா லபரபா. காரியங்கள் கைகூடி வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? எலியாவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அற்புதங்களின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அதிசயங்களின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னார்? ஏன் எலியாவின் தேவன் எங்கே சொல்ல காரணம் என்ன? எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? சிஸ்டர், நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வரலன்னா நீங்க சில காரியங்களை கடக்க முடியாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்ல காரணம் என்ன? மீகா 7:15. மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார்? எலியாவின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? அற்புதங்களின் தேவன். சொல்லுங்க, அற்புதங்களின் தேவன். சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்த வாலிப பிள்ளைங்களா, உங்களெல்லாம் வாலிப பிள்ளைங்களாம் பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. கோயில்ல இருக்கிற சலமாரியே இருக்கிறீங்க நீங்கெல்லாம். பக்கத்துல கையை கொடுத்து அசைஞ்சு நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோலாம் வாலிப வயசுல அக்கினி சூளையில தூக்கி போடுற அளவுக்கு வைராக்கியமா நின்னாங்க. பாபிலோன் தேசம் எங்கிலும் இந்த 3 வாலிபர்களை குறித்த பேச்சு எழும்பியது. வாலிப பிள்ளைங்கன்னா ஃபயரா இருக்க வேணாமா? அப்படியே அசையாத, அப்படியே இப்படியே இருக்கிறது, இப்படியே போறது, இப்படியே வர்றது. கொஞ்சம் கையை தட்டு, கொஞ்சம் சிரி. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. நல்ல ஆவியில நிரம்பு, கூச்சப்படாத, வெட்கப்படாத. உன் வாலிப வயசுல எல்லாம் நான் ஜெபம் பண்ணனா என்னை சுற்றி எவருமே நிக்கவே முடியாது. அபிஷேகத்துல நிரம்பிட்டனா என்னை சுற்றில எனக்கு 10 அடி வேணும். ஆவியானவரை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அபிஷேகத்துல நிரம்பி 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 குதிப்பு. தினேஷ் அபிஷேகத்துல நிரம்பிட்டானாலே அங்க ஒரு கேப், ஒரு ரவுண்டு விழுந்துரும் என்னை சுற்றி. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனோடு கூட நீ அப்படியே உறவாடணும், அபிஷேகத்துல நிரம்பணும். அல்லேலூயா. எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? அற்புதங்களின் தேவன். உன் கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சிஸ்டர்? அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அற்புதங்களின் தேவன் நம்புறீங்களா? நீங்க நம்பினா எழுதி வச்சுக்கங்க, இந்த 4 நாள், இந்த 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை முடியும் போது அற்புதங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். உன் வீட்டுக்கு அற்புதம் நடந்திருக்கும், உன் தொழிலில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கும், அந்த கோர்ட்டு கேஸ்ல ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஏன்? எலியாவின் தேவன் அற்புதங்களின் தேவன். எலிசா கேட்க காரணம் என்ன? Where is the God of Elijah? எங்க அந்த ஆண்டவர்? அற்புதங்களை செய்கிற அந்த ஆண்டவர் எங்க? வைராக்கியத்தோடு கூப்பிட்டான், வைராக்கியத்தோடு கூப்பிட்டான். தேவன் சில நேரங்கள் அற்புதம் செய்ய நீ வைராக்கியத்தோடு கூப்பிடணும். எங்க ஆண்டவர்? எலியாவின் தேவன் எங்கே? அற்புதங்களின் தேவன் எங்கே? அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் எங்கே? அற்புதங்களை காண செய்கிற தேவன் எங்கே? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே போல இந்நாளிலும் அதிசயங்களை செய்கிற அந்த தேவன் எங்கே? எனக்கு ஒரு சித்தப்பா, எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர் அல்ல, ஆனா என் சொந்தத்துல எனக்கு ஒரு சித்தப்பா. அவர் பேரு புருஷோத்தம்மன். பயங்கரம் ஒரு இந்து. புருஷோத்தம்மன். அவர் ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு, ஒரு சிறந்த மெக்கானிக்கா இருந்தாரு. ஆனா திடீரென்று ஒரு நாள் பார்த்தா அவர் ரட்சிக்கப்பட்டு, எங்க எல்லார காட்டிலும் எங்க ஃபேமிலியில அவர் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அவர் ஒரு சிபிஎம் சபைக்கு போய் சேர்ந்து அந்த இடத்துல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து திருமணமாகாம அங்கே ஊழியத்துக்கு போயிட்டார். இன்றைக்கு
கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல அவர் ஒரு ஆலயத்துல பாஸ்டரா இருக்கிறார். அந்த கேம்புக்கே அவர் தான் இன்சார்ஜா இருக்கிறாரு. அந்த சைட்டுக்கே அவர் தான் இன்சார்ஜா இருக்கிறார் கோயம்புத்தூர்ல. அவர் ஒரு நல்ல ஒரு மெக்கானிக். இந்த மெக்கானிக்கலுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வண்டியை வேகமா தான் ஓட்டுவாங்க. அவங்க மெக்கானிக்கு வண்டியை ஸ்லோவா ஓட்டி சாத்தியமே கிடையாது பாருங்க. சரித்திரமே கிடையாது. எழுந்து உட்கார்ந்தாங்கன்னா ஒரு சைடை தான் உட்கார்ந்து ஓட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா மெக்கானிக்கெல்லாம்? இங்க பார்க்கலன்னா சென்னைக்கு வாங்க, எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியும். வண்டியை எப்பவுமே இவர் வேகமா எடுத்துட்டு ஏதோ ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்ல இவரு பயங்கரமா அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அப்படியே தாடை மேல இருக்கிற இந்த தாடை பகுதி இருக்குது பாருங்க, இந்த பல்லு, இந்த தாடை அது அப்படியே கீழே இறங்கிடுச்சு. கிராக் விட்டு இந்த தாடை அப்படியே அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகி கீழே இறங்கிடுச்சு அந்த தாடை பல்லோடு. இந்த சிபிஎம்க்கு இருக்கிற ஒரு வாஞ்ச என்னன்னா, செத்தால ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க பாருங்க. மருந்து மாத்திரை எடுக்க மாட்டாங்க. தலைவலி வந்தா மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. பாம்பு கடிச்சா கூட மருந்து எடுக்க மாட்டாங்க. ஆலயத்துல கொண்டு வந்து போட்டு அப்படி செத்தவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. எங்க சித்தப்பா அப்படி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அன்கான்சியஸா, பாதி நினைவு இருக்குது, பாதி நினைவு இல்லை. நினைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கிறாரு. பயங்கரம் ப்ளீடிங் ஒரு பக்கம். அவரை கொண்டு வந்து அந்த சபையில அவரை மேல மாடியில போட்டுட்டாங்க. இப்ப மத்த பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் எல்லாம் வந்து அவரை பார்த்து சொல்றாங்க, புருஷோத்தம்மனை ஆண்டவர் எடுத்துப்பாருன்னு சொல்றாங்க. நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மேஜரான அது சாத்தியமே இல்லை. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலன்னா எப்படி அந்த தாடை மேல போய் ஒட்டும்? யோசித்து பாருங்க. இதெல்லாம் கிராக் ஆயிடுச்சு. ரெண்டு சைடுமே தாடை எலும்பு உடைஞ்சு மேல இருக்கிற தாடை பல்லோட கீழே இறங்கிடுச்சு. ஒரு விரலை விடலாமா? அந்த அளவுக்கு கேப் இருக்குது. மேல தாடைக்கும் அவருடைய உதட்டுக்கும் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் வாயெல்லாம் பஞ்சு வச்சு அடிச்சு அப்படியே கலத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசி அவங்க சொல்றாங்க, இவருக்கு அன்கான்சியஸா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பாதி நினைவு இருக்குது இவருக்கு. அவங்க சொல்றாங்க, சென்னையில இருக்கிற இரும்புலியூர்ல இருக்கிற ஃபெய்த் ஹோமுக்கு கொண்டு போலாமா? அதுதான் மெயின் சென்டர் அவங்களுக்கு சென்னையில, ஃபெய்த் ஹோம் இரும்புலியூர்ல. அங்க கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கெல்லாம் இப்ப பேசிக்கிட்டே இருக்கும் போது, சரி இவங்களுடைய வீட்டாருக்கெல்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லி தகவல்களை அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்த் ஹோமுக்கு, சென்னையில இருக்கிற ஃபெய்த் ஹோமுக்கு கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ என் சித்தப்பா அப்படியே ஒரு ஈச்சேர்ல அப்படி சாஞ்சு படுத்து இருக்கிறாரு. அன்கான்சியஸா இருக்குது. ஜெபிக்க முடியல, வாயை அசைக்க முடியல, தாங்க முடியாத வலி. ஆனா இருதயம் ஆவி ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்குதான். அவர் சொல்றாரா, ஆண்டவரே என் குடும்பத்துல நான் தான் முதல் ரட்சிக்கப்பட்டேன். இயேசு என்கிற தெய்வம் யாருன்னு என் முழு சந்ததிக்கு, எங்க குடும்பத்துல யாருக்குமே தெரியாது, எல்லாம் இந்து. என் பேரை பாருங்க, புருஷோத்தம்மன். இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து நீங்க என்ன ரட்சித்தீங்க. உங்க பிள்ளையா என்ன மாற்றினீங்க. என் குடும்பத்துல நான் ஒரு முதற் பலனாக நானும் உமக்கு ஊழியத்துக்காக வந்திருக்கிறேன். இப்ப நான் செத்து போயிட்டா என் குடும்பத்துல இருக்கிற மற்ற எல்லாரும் எப்படி உமக்குள்ள வருவாங்க? நான் செத்துட்டா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாரு, இயேசு இயேசு இயேசுன்னு கல்யாணம் பண்ணாத ஓடி போய் அங்க உட்கார்ந்தா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லும் போது, அது உங்க நாமத்துக்கு எவ்வளவு இழுக்கு, உங்க நாமத்துக்கு எவ்வளவு கனவீனம். எப்படி என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, எப்படி என்னுடைய சந்ததி மற்ற எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க ஆண்டவராக, நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை அவர்களுக்கு எப்படி கண்டுகொள்ளுவார்கள் என்று சொல்லி வாய் பேச முடியல. ஆனால் இருதயம் ஆண்டவரோடு பேச அப்படி கண்களில கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொட்டி கொண்டே இருந்தது. அப்படியே மயக்க நிலையில போய் அப்படியே மயங்கிட்டார். இப்போ மயக்க நிலையில இருக்கும் போது ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அவருக்கு காட்டுகிறார். அந்த மாடி படியில ஒரு வயதானவர் வெள்ளை அங்கி தரித்தவராக கையில ஒரு கிண்ணத்தை ஏந்தி கொண்டு அந்த மாடியில ஏறி வந்து, படிக்கட்டு ஏறி வந்து அந்த கதவை திறந்து இப்படி அறைக்கு வந்து, இவர் அப்படியே அப்படி உற்று நோக்கி பார்த்து அப்படியே கைகளில கிண்ணத்துல ஏதோ ஒன்று வெள்ளை நிறம் போல ஒரு கிரீம போல அப்படி விரல்களால எடுத்து அப்படி வாய்க்குள்ள விட்டு அப்படியே மேல் தாடை எங்கிலும் அவைகளை பூச ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் நினைக்கிறது ஒரு அபிஷேக எண்ணெய், ஒரு அபிஷேக எண்ணெய். எண்ணெயை எடுத்து அப்படியே தாடை எங்கிலும் அப்படியே பிளந்து கிடக்கிற கிராக் விட்டு அந்த தாடை எங்கிலும் விரலை உள்ளெல்லாம் விட்டு
இந்த எண்ணெயை பூசிவிட்டு அவரை பார்த்து சிரித்து கொண்டே அவர் புறப்பட்டு போய்விட்டார். இது ஒரு தரிசனம், அவ்வளவுதான். இந்த தரிசனத்தை முடித்து என்னுடைய சித்தப்பா அப்படி கண்ணை திறந்து பார்க்கிறாரு. இந்த தாடை மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருந்தது. நல்ல கைகளை தட்டும், நல்ல கைகளை தட்டும். ஹல்லேலூயா. கீழே எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரை எப்படி தூக்கிட்டு போனோம்னு சொல்லி சொந்தக்காரர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் என் சித்தப்பா அப்படி எழுந்து மாடியிலிருந்து கதவை திறந்து மாடியிலிருந்து அப்படியே நடந்து கீழே வராரா ராஜா மாதிரி. இதை கீழே இருந்து பார்த்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சிலுத்து கைகளை தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிஸ்டர், நமது தேவன் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். சொல்லுங்க, மனுஷரால் கூடாதவைகள், என் கணவரால் கூடாதவைகள், என்னால் கூடாதவைகள், என் பிள்ளைகளால் கூடாதவைகள், நான் ஆராதிக்கிற எலியாவின் தேவனால், நான் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள தேவனால் ஆகும்னு சொல்ற பிள்ளைங்களை நல்ல கைகளை தட்டுங்க. வாலிப பிள்ளைங்களை நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு வாயை திறந்து சொல்லு. அல்லேலூயா. எலிசா தான் கேட்கிறாரு, எங்க அந்த அற்புதங்களின் தேவன்? அற்புதங்களின் தேவன் இருக்கும் போது இந்த யோர்தான் நதி சவால் போட முடியுமா என்கிட்ட? இது என் பாதையை மறைக்க முடியுமா? என்னை சிறைக்குள்ள அடைக்கி வைக்க முடியுமா? என்னை கட்டுப்படுத்த முடியுமா? என்னை பரியாசம் பண்ண முடியுமா மற்றவர்கள்? எலியாவின் தேவன் எங்கே? நான் ஆராதிக்கிற என் அற்புதங்களின் ராஜா எங்கே? அற்புதங்களின் பிறப்பிடம் எங்கே? அற்புதங்களின் ஊற்றாகிய தேவன் எங்கே? அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், வல்லமை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் என்ன? அற்புதம், அதிசயம், வல்லமை நிறைந்த தேவன். உனக்கு அந்த நாமத்தை கொண்ட அந்த ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை உன் வீட்டுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் தலைக்கு மேல 2 கரங்களை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். எலியாவின் கூட இருந்த தேவன் அற்புதங்களின் தேவன்னா, உன் கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எலியாவின் தேவன் தானே உன் கூட இருக்கிறாரு. எலிசாவின் தேவன் தானே உன் கூட இருக்கிறாரு. ஆபிரகாம் கூட இருந்தவர் உன் கூட இருக்கிறாரா? ஈசாக்கின் தேவன் அதே தேவன் தானே. யாக்கோபை பெருக பண்ணின கர்த்தர் தானே உன் கூட இருக்கிறாரு. எந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் ஆகும் என்று தாவீது சொன்னாரே, அந்த கர்த்தர் தானே உன் கூட இருக்கிறாரு. அப்ப அவர்களுக்கு அற்புதம் நடந்ததுன்னா உனக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். பட்சபாதம் பார்க்காத கர்த்தர் அவர்களோடு இருந்த அதே ஆண்டவர் தான் உன் கூட இருக்கிறார். இதை நீ விசுவாசிப்பாய், ஆனால் உனக்கு சத்தியமாக அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவரா இருந்தார்? எலியா அந்த பூமியில இருக்கும் போது யாராவது அசைக்க முடிஞ்சதா எலியாவை? சொல்லுங்க. மற்ற எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க கெபிகளில. பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத, பாகால்களை முத்தமிடாத 7000 பேர் எங்க போயிட்டாங்க? எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதன் மத்தியில சிங்கம் போல கெபியிலிருந்து எலியா வெளியே வந்தார். எலியா பயந்து ஓடி ஓடி போய் ஒளியல, சிங்கம் போல வெளியே வந்தார். ஒன் மேன் ஆர்மி. ஒரு தேசத்துக்கே எலியா ஒரு பெரிய சவால் நிறைந்த மனிதனா இருந்தார். யாருமே எலியாவை பிடிக்க முடியல பாருங்க. எலியா வந்து அப்படி நின்று வானங்களை பார்த்து சொல்றாரு, நான் சொல்லாத மழைய பெய்யக்கூடாது. என்ன பண்ணாரு? அப்படி வானங்களை பார்த்து, என் வாக்கின்படியே அன்றி ஒண்ணுமே பெய்யக்கூடாது, மழையோ பனியோ ஒண்ணுமே பூமிக்கு வரக்கூடாது, நான் உன்னை அங்கேயே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வானங்களை அப்படி கட்டி அப்படி தாப்பால் போட்டு பூட்டை போட்டு சாவி எடுத்து பாக்கெட்ல விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு பாருங்க. அல்லேலூயா. என்னமோ வானத்தை வீட்டை பூட்டுற மாதிரி பூட்டிட்டு
சாவியை தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு நான் சொல்லாத இனி நீ மழையும் மேகமும் வராதுன்னு ஒரு மனுஷன் எவ்வளவு அதிகாரம் இருந்தது பாத்தீங்களா? சிஸ்டர், நீ பூமியில எதை கட்டுவாய் அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கு. நீ பூமியில எதை கட்ட விழுப்பாய் அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்ட. அதே அதிகாரம் உனக்கு உண்டு. அதே வல்லமும் உன் மேலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப எலியா ஜெபிக்கிறார். அவரே பூட்டு போட்டாரு, இப்ப அவரே சாவியை போட்டு திறந்து ஜெபிக்கிறாரு. பைபிள் சொல்லுது மழை கொட்டோன்னு கொட்டிய. அல்லேலூயா. அதுதான் எலியாவின் தேவன். எலியாவின் தேவன் எலியாவு கூட இருந்ததுனால எலியாவுக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. காகங்கள் காலையில ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, சாயங்கால வேலையில வந்து அழகா பிரெட் கறி கொடுத்து எலியாவை போஷித்தது. அங்கிருந்து சாரேபாத் என்கிற ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். அந்த இடத்துல ஒரு விதவை இருக்கிறா. அவளே பிச்சைக்காரி. அவளுக்கே ஒண்ணு அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது. கடைசி ஒரே ஒரு பிடி மாவு இருக்குது, அவ்வளவுதான். அது போயிடுச்சுன்னா அடுத்த வேலை மறுநாள்ல இருந்து பட்டினி. இப்ப அந்த ஒரு பிடி மாவை அப்பம் சுட விறக தேடி வரா. எலியா பாக்குறார், அந்த ஒரு பிடியில எனக்கு ஒரு பிடி முதல்ல கூட. எலியாவுக்கு கொண்டு வந்து சுட்டு கொடுத்தா பாருங்க, அவருடைய பஞ்ச காலமே எல்லாம் அவருடைய வீட்டுல மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? அந்த வீட்டுல ஒரு பையன் செத்து போயிட்டான். சாரேபாத் விதவையினுடைய மகன் செத்து போயிட்டான். எலியா என்ன பண்ணார்? அவனை தூக்கிக்கிட்டு போய் ஜெபம் பண்ணார். செத்தவன் உயிரோடு எழும்பினான். முதல் சரித்திரத்திலே செத்தவனை எழுப்பின ஒரு நபர் எலியா தான். செத்தவர்களை எழுப்ப முடியும் என்கிற ஒரு வழிய போட்டவரே எலியா தான். செபித்த அந்த மரித்தவனை, அந்த வாலிபனை, அந்த பிள்ளையாண்டனை உயிரோடு கூட எழுப்பினார். அது மட்டுமல்ல, கர்மேல் பர்வதத்தில் எலியா ஜெபிக்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ சொல்லித்தான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபிக்க வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை எல்லாம் கொளுத்தி, அல்லேலூயா, ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் தேசமெங்கிலும் கட்டளையிட்டார். எலியாவை பிடிக்க ஒரு 50 பேர் வராங்க. எலியா ஜெபிக்கிறார், இவர்கள் மேல அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்கட்டும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 50 பேரையும் கொளுத்தி போட்டுடுச்சு. திரும்ப 50 பேர் வராங்க. எலியா ஜெபிக்கிறார், அவர்கள் மேலேயும் அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. எலியா was a man of fire. எலியா ஒரு அக்கினி அபிஷேகம் நிறைந்த ஒரு நபர். எலியாவுடைய வாழ்க்கை முழுவதிலும் அற்புதம் தான். கடைசியாக இவ்வளவு அபிஷேகத்தோடு வல்லமையோடு வாழ்ந்த எலியாவை வரவேற்க ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி ரதத்தை அனுப்பி வைத்தார். ஒரு ஊழியக்காரர் ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு, ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குறாருன்னா அவரை ரிசீவ் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஒரு கார்ல போய் அவரை கொண்டு வருவது போல, அவருக்கு கையில பூக்குத்த கொடுத்து அவரை கனப்படுத்தி அவரை கொண்டு வருவது போல ஆண்டவர் என்ன பண்ணாரு? எலியா என்கிற தமது தாசனை பரலோகத்துக்கு கொண்டு வர ஒரு அக்கினி ரதத்தை தூதர குதிரைகள் அனுப்பினார். போ, என் மகனை அக்கினி ரதத்துல உட்கார வைத்து பரலோகத்துக்கு கொண்டு வர. ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவன். சொல்லுங்க, அற்புதங்களின் தேவன். ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை எதிர்பார்க்கணும். எலிசா எதிர்பார்த்தார், அற்புதங்களின் தேவன் எங்கே? இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், இதை மாற்றவே முடியாதுன்னா அது மாறாது. ஆனா இந்த பிரச்சனையை மாற்றுகிற அற்புதங்களின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே என்று நீ வைராக்கியத்தோடு எழும்புவாயனால் அந்த பிரச்சனை கண்டிப்பா மாறிடும். உங்க விசுவாசத்தை செயல்படுத்துங்க. உங்க விசுவாசத்தை செயல்படுத்து. எதெல்லாம் தடைப்பட்டு அடைபட்டு இருக்கிறது அந்த இடத்துல உன் விசுவாசத்தை காட்டு. ஆண்டவர் இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வார்னு சொல்லு. அல்லேலூயா. எங்க ஆலயத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வயிறு ஃபுல்லா கேன்சர்.
அந்த கேன்சர் அவருடைய வயிற்றுல வந்ததுனால முதுகெலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத அவர் முதல் முறை எங்கள் ஆலயத்துக்கு ஒரு விடுதலை கூட்டத்துக்கு கொண்டு வந்த போது அவர் 2-3 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. உட்கார முடியாது. முதல் முறை நான் அவருக்காக ஜெபிக்கும் போது அவருக்குள்ள இருந்த பிசாசு அப்படியே அலக்கழிச்சு வெளியே வந்து அப்படியே கீழே விழுந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி புரள ஆரம்பிச்சிட்டார். நான் சொன்னேன், திரும்ப இவர் அடுத்த வாரமும் கொண்டு வாங்க. அடுத்த வாரம் அவருடைய வயிற்றுல கொஞ்சம் எண்ணெயை பூசி ஜெபித்த உடனே வீட்டுக்கு போயிட்டாரு. டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணும் போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி இவருக்கு கீமோதெரப்பி கூட கொடுக்க முடியாது, ஏன்னா இவருடைய வியாதி முத்தி போயிடுச்சு, இவர் சீக்கிரத்துல இறந்துருவாரு, மிஞ்சு போனா ஒரு 3 மாதம் 6 மாத காலங்கள் இவரோட உயிரோடு இருக்கலாம். ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியல, குடலெல்லாம் கேன்சர். டாக்டர்ஸ்கள் கைவிட்டுட்டாங்க. 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் மேக்சிமம் டைம் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல தான் அவர்கள் ஒரு அற்புதத்தை தேடி அந்த விடுதலை கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த 2வது நாள் கூட்டம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போன உடனே அவருடைய ஹஸ்பண்டுக்கு மோஷன்ல ஒரு தகுடு மடிச்சு ஒரு தகுடு வெளியே வருது மோஷன்ல. அவங்க வைஃப் சொல்றாங்க, எப்படி இந்த தகுடு இப்படி வயிற்றுக்குள்ள போச்சுன்னு தெரியல, இவரு சாப்பிடல, ஆனா எப்படி ஒரு தகுடு இவருடைய வயிற்றுக்குள்ள இருந்தது. இதுதான் மந்திரம். அந்த மோஷன், அந்த தகுடு வெளியே வந்தது பாருங்க, அன்றையில இருந்தே அவர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அன்றையில இருந்தே அவருடைய உடம்புல ஒரு பெலன் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுவாரம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும் போது டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, அந்த கேன்சர் கட்டியெல்லாம் ஆறி சுகமாய் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர்கள் எடுத்த எல்லா ரிப்போர்ட்லயும் நார்மல். அற்புதங்களின் தேவன் உன்னையும் அப்படி செய்வார், உனக்கு அந்த அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அற்புதங்களை எதிர்பாருங்க. இந்த கூட்டத்தின் முடிவில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை எதிர்பாருங்க. ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தேன். இந்த பாஸ்டர் பேர் குணசேகரன், நல்ல ஒரு வாலிபன், நல்ல ஊழியம், நல்லா அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ஊழியத்தை. அப்பதான் ஊழியத்தை தொடங்குறார். அப்போ அவர் கூட உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் நான் கேட்டேன், பிரதர் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவன். நான் பிறக்கும் போது ஒரு மூளை குன்றிய பிள்ளையாக நான் பிறந்தேன். மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளை, மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையா நான் பிறந்தேன். என்னை பார்த்த உடனே எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டார். என்னை எங்க அம்மாவையும் விட்டுட்டு எங்க அப்பா போயிட்டார். எங்க அம்மா தனி நபராக என்னை எடுத்து என்னை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்து என்னை வளர்த்தாங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கையில அப்படி நான் வளர்ந்துகிட்டு வரும்போது சரியா எனக்கு ஒரு 12 வயசு ஆகும் போது எனக்கு 21 நாள் லூஸ் மோஷன். 21 நாள் அளவு எனக்கு லூஸ் மோஷன். எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த லூஸ் மோஷன் நிக்கல. நாளுக்கு நாள் என் சரீரம் பலவீனம் அடைந்து ஏற்கனவே நான் மனநலம் குன்றிய பிள்ளை. என்னை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த கொஞ்ச நேரத்திலே நான் செத்து போயிட்டேன். அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதனால என் பிணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுக்கல. என்ன மார்ச்சரியில கொண்டு போய் என்ன கலத்திட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட பிறகுதான் நான் சடலத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கதறி வாசல்ல அழுது கொண்டிருந்தாங்க. ஐயோ என் பிள்ளை போயிடுச்சு, என் கணவர் விட்டு போயிட்டார், இப்ப என் பிள்ளை போயிடுச்சு, அனாதையா நிக்கிறேனே. ஒரு பிராமண இயேசுவை அறியாத ஒரு மகள் ஹாஸ்பிட்டல் வாசல் நின்று கதறி அழுது கொண்டிருந்தா. இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவருடைய உடம்பு 3வது ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அவருக்கு முன்னாடி 2 பிரேதங்கள் இருக்குது. டாக்டர்ஸ்கள் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 3வது பிரேதம், இந்த மகனுடைய பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். இந்த நேரத்தில் அவருடைய தாய் வெளியே நின்று கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த வழியாக கடந்து சென்ற ஒரு வாலிப பெண் அந்த அம்மா அழுகிறத பார்த்து அந்த அம்மா கிட்ட போய் சொல்லிச்சா, ஆன்டி ஏன் அழுறீங்க? அந்த அம்மா சொன்னாங்களா, என் கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப என் பிள்ளை செத்து போயிடுச்சு, ஐயோ நான் என்ன செய்வேன், அனாதை ஆயிட்டனே. அப்ப அந்த மகள், அந்த வாலிப பெண் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறா. இயேசு உங்க கண்ணீரெல்லாம் மாற்ற வல்லவர், இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவர், இயேசு உங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர வல்லவர்.
வேதத்துல செத்த ஒரு மனிதன லாசருவை இயேசு 4 நாள் கழித்து உயிரோடு கொண்டு வர வல்லவர் என்றால், உங்கள் மகனையும் இயேசு கொண்டு வர வல்லவர் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. உங்க பிள்ளையை ஆண்டவர் கண்டிப்பா தொடுவார் என்று சொல்லி அந்த மகளுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட சில விசுவாச வார்த்தைகள் இந்த மகளுடைய இருதயத்தில் விழுந்து இந்த மகளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை அவைகள் கட்டி எழுப்பி அந்த வாசல்ல இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு நம்ம கதற ஆரம்பிக்க என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த மார்ச்சரியில 3வது பிரேதமாக போஸ்ட்மார்ட்டத்துக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த மகனுடைய சடலத்துக்கு பக்கத்துல திடீரென்று வானம் திறக்கப்பட்டு வானத்தில் இருந்து ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு நபர், அழகான உருவத்தை உடைய ஒரு நபர், சுற்றிலும் வெளிச்சம் நிறைந்த ஒரு நபர் இறங்கி அந்த செத்த பிரேதத்தை அப்படி தொட்டார். செத்தவனுடைய ஜீவன் அவனுக்குள் மீண்டுமாய் வந்தது. ஹல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி நமது ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். சிஸ்டர், உன் கைவிட்டு போன எந்த காரியமாக இருந்தாலும் அதை மீண்டும் உனக்கு தந்து உன்னை கட்டி எழுப்பவர் போதுமானவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டவர் வல்லவரானால் உன் குடும்பத்தை திரும்ப கட்டுவார், உன் பொருளாதாரத்தை திரும்ப கட்டுவார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கட்டுவார், உன் ஊழியத்தை திரும்ப கட்டுவார். ஏய் ரபாகா லாமாகா துராபா, நாம் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன், அற்புதங்களின் தேவன். He is the God of miracle. அற்புதங்களை செய்கிற தேவன். எதிர்பாருங்க அற்புதம் நடக்கும்னு சொல்லி. அவ்வளவுதான். செத்த பையன் கண்ணை திறந்து பார்த்தான், படான்னு எழுந்து உட்கார்ந்தான், ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழே இறங்கினா. உள்ள இருக்கிற டாக்டர்ஸ் வெளியே பயந்து தப 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 தபன்னு ஓடி போனாங்க. ஐயோ, பையன் எழுந்து உட்கார்ந்துட்டான். ஹாஸ்பிட்டல் எங்கிலும் ஒரு பீதி, எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. செத்துட்டான்னு சொல்லி சர்டிபிகேட் அவங்க அம்மா கையில இருக்குது, he is dead அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கையில இருக்குது. ஆனா பையன் உயிரோடு எழும்பி வரான். சிஸ்டர், ஆண்டவர் நினைச்சான்னா எதையும் மாற்றுவாரு. சிஸ்டர், உன் கையில இருக்கிற இந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை தூக்கி கிழிச்சு குப்பையில போடு. உனக்கு இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ் கூடிய வார்த்தையை தூக்கி குப்பையில போடு. கர்த்தர் சொல்லுகிறார், என் தழும்புகளால் நீ குணமாகிறாய். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஏதேனும் ஒன்று உண்டோ? கர்த்தர் நிச்சயமா உனக்கு செய்வார். உன் குடும்பத்தை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், உன் குடும்பத்தை தேடி நன்மைகள் வரும். அல்லேலூயா! விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது உங்களுக்கு? எலியாவின் தேவன் எங்கே? அற்புதங்களின் தேவன் எங்கே? இதுவரைக்கும் அதிசயங்கள் நடத்தின ஆண்டவர் எங்கே என்ற விசுவாசத்தோடு அற்புதங்களை எதிர்பார்ப்பாயானால் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த பிள்ளை குணமாக்க உயிரோடு கூட எழும்பின போது வெறும் ஜீவன் மட்டும் வரல, அந்த பிள்ளையினுடைய பைத்தியமும் தெளிந்தது. பைத்தியமும் தெளிந்தது. அல்லேலூயா! இப்ப அந்த பிள்ளை படிக்கல, 18 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு அவங்க அம்மா சரியா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதனால அவனுக்கு தமிழ் எழுத்துக்கள்லாம் தெரியாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துடுச்சு, எப்படியாவது நான் பைபிள் காலேஜை சேர்ந்து எனக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார்ல, இனி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அவருக்காக வாழணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம். அதனால சென்னையில ஏலிம் என்று சொல்லக்கூடிய சாம் ஜபதுரையா அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு பைபிள் இன்ஸ்டிடியூட், அந்த ஏலிம் சபையில போய் அந்த பையன் சேர்ந்தான். இப்ப இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல கேட்கிறாங்க, நீ எத்தனையாவது படிச்சிருக்கிற? ஒவ்வொருத்தரையும் கேட்கறாங்க. இவன் சொல்றான், நான் ஒண்ணுமே படிக்கல, எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்தேன், செத்தேன், இயேசு உயிரோடு எழுப்பினாரு, இப்ப ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்குது, அதனால பைபிள் காலேஜ் வந்திருக்கிறேன், நீங்க சொல்றதையாவது நான் கேட்டுக்கிறேன். அவங்க சொன்னாங்க, இல்ல அப்படி முடியாது தம்பி, ஏதாவது நீ படிச்சிருக்கணும், உனக்கு எழுத தெரியணும், அதனால இந்த பைபிள் காலேஜ் படிக்க நீ தகுதியற்றவன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. இவன் தன்னுடைய அறைக்கு வந்தான். ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஓன கதறி அழுதான். நீங்க தானே சொன்னீங்க பைபிள் காலேஜ் போ சொல்லி, இப்ப அங்கிருந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க, அது இரவெல்லாம் அழுது 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 தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க, திடீரென்று அவனுக்குள்ள ஒரு நல் இரவுல ஒரு உணர்வு, வேதாகமத்தை எடுத்து வாசி, வேதாகமத்தை எடுத்து வாசி. அவன் பைபிளை திறந்தா எல்லா வார்த்தையும் அவனுக்கு படிக்க முடியுது. பைபிளை திறந்து அப்படியே சரளமா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் பாருங்க, பள்ளிக்கூடமே போகாத
ஒரு மகனுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து பைபிளை வாசிக்க செய்த. இதுதான் அற்புதங்களின் தேவன். இவர்தான் அதிசயங்களின் தேவன். மறுநாள் அதே பைபிள் காலேஜுக்கு போய் எந்த நபர் அவரை துரத்தி விட்டாரோ, தகுதி இல்லைன்னு சொல்லி, அதே நபர் எதற்கு உட்கார்ந்து சொன்னானா, இப்ப பைபிள்ல இருந்து எந்த கேள்வி வேணாலும் என்ன கேளுங்க, எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, தைரியமா சொன்னான். அந்த ஆசிரியருக்கு ஒன்னும் புரியல. இவனா நம்மள சண்டை போட பாக்குறானா, ஒண்ணுமே தெரியாதுன்னு, படிப்பே இல்லாதவன் இவன் எப்படி இப்ப எந்த கேள்வி வேணாலும் கேட்க சொல்றான். அப்ப அந்த ஆசிரியர் கேட்டாராம், பைபிள்ல மொத்தம் எவ்வளவு வசனங்கள் உண்டுன்னு சொல்லு. கண்ணை மூடனானா, ஆவியானவர் ஒரு எண்ணிக்கையை காட்டினாரா, கரெக்டா சொல்லி இருக்கிறான். அந்த ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. சங்கீதத்துல ஒரு அதிகாரத்தை சொல்லி இந்த அதிகாரத்தை அப்படியே சொல்லுன்னு சொன்னாரா. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சானா, இந்த அதிகாரத்தை எனக்கு காட்டுங்க. அப்படியே ஆவியானவர் ஒரு படம் மாறி அவனுக்குள்ள காட்ட, அந்த அதிகாரத்தை அப்படியே வசனங்களை மட 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 மடன்னு சொல்ல, அந்த ஆசிரியர் சொன்னாராண்டே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிட்டாரு. உன்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு. உன்னை பெரிய ஆள் ஆக்குவாரு ஊழியத்துல. உன்னை ஆண்டவர் உன்னை கைவிடலன்னு சொல்லி அவன் அந்த பைபிள் காலேஜில் சேர்ந்து 3 வருடம் பைபிள் காலேஜ் பட்ட படிப்பு முடித்து விட்டு அதுக்கு பிறகு இப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதங்கள். சி மைனர் கொடுங்க, சி மைனர். கைகளை உயர்த்தி எல்லாரும், அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, இந்த மாதம் என் வாழ்க்கையில் அற்புதங்களின் மாதம் சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த மாதம் அற்புதங்களின் மாதம். என் பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கிறது. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் எனக்கு முன்பதாக பாய்ந்து ஓடுகிற அந்த நதியை இன்று பிளந்து நான் அக்கறை படும்படி. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா விசுவாசிக்கத்தக்கதா, அற்புதங்கள் நடக்கத்தக்கதா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அற்புதங்கள் நடக்கத்தக்கதா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எலியாவின் தேவன் அற்புதங்களின் தேவன். உங்களை விட்டுருவாரா சிஸ்டர்? அற்புதம் இல்லாத உன்னை வெறுமையா அனுப்புவாரா? ஒருத்தரை கூட ஆண்டவர் வெறுமையா அனுப்பல. 3 நாட்கள் மலையில ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இவர்களை நான் அனுப்பிட்டா இவங்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்கல்ல, அதனால அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் திருப்தியாகிற வரைக்கும் அவர்களை போஷித்தார். புரியுதா நான் சொல்றது? வசனம் அப்படிதான் சொல்றது. அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தியாய் சாப்பிடுகிற வரையிலும் அப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர்களை ஒருத்தரை கூட ஆண்டவர் எம்டியா அனுப்பல, வெறுமையா அனுப்பல. உன்னையும் ஆண்டவர் வெறுமையா இன்றைக்கு அனுப்ப மாட்டார். நீ திருப்தியாகிற வரையிலும், உன் குடும்பம் திருப்தியாகிற வரையிலும், உன் வீடு திருப்தியாகிற வரையிலும் தேவன் அற்புதங்களை உனக்கு செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. போதும் நீ சொல்லும் போதுதான் அந்த அற்புதங்கள் நிற்கும். அது வரையிலும் ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். நம்புறீங்களா சிஸ்டர்? ஆண்டவர் இந்த 3 நாள் கூட்டத்தில் அற்புதம் செய்வார், நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கன்வென்ஷன் முடிவுக்குள்ள, இந்த கூட்டத்தின் முடிவுக்குள்ள தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றி இருப்பாரு நம்பிக்கை இருக்குதா? அந்த வியாதி உன் உடம்ப விட்டு போயிடும் என்ற நம்பிக்கை இருக்குதா? ஹல்லேலூயா. வெளி தேசம் செல்ல இந்த கூட்டம் முடிகிற கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், நல்ல செய்திகள் வரும். உன் வீட்டில் வெளிநாடுகளுக்கு போவதற்கான வாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஏன் தெரியுமா? எலியாவின் தேவன் அற்புதங்களின் தேவன். சொல்லுங்க, கைகளை அசைத்த அற்புதங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன். விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து கைகள் அசைங்க. அற்புதங்களின் தேவன் சொல்லும் போதே உங்க மேல அற்புதம் இறங்கி வரும், அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். நீ கைகளை அசைக்கும் போது, ஜீவனுள்ள தேவனை பார்த்து உன் கரங்களை அசைக்கும் போது, அற்புதம்னு சொல்லும் போதே உன் மேல அற்புதம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. எலியாவின் தேவன் அடுத்தது எப்படிப்பட்டவர்? ஜபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, ஜபத்தை கேட்கிறவர். எலிசா எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அற்புதங்கள் எங்கே அவர் இருதயம் வாஞ்சித்தது. இரண்டாவது, நான் ஜெபிக்கிற ஜபங்களை எலியாவின் தேவன் கேட்கிறவர். எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே
திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா தன்னை ராஜாவுக்கு முன்பதாக இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? மாப்பிள்ள வீடு பெண்ணை பார்க்க வராங்கன்னா பெண்ணை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? இன்ஜினியரிங் படிச்ச என் பிள்ளை, 21 வயசு 24 வயசு நிரம்பிய என் பிள்ளை, நல்லா பாடுறவ, நல்லா அழகா இருக்கிறா, எங்க வீட்டிலேயே புத்திசாலி, எங்க வீட்டிலேயே ஞான் இல்லனா கூட நம்ம எல்லாத்தையும் சேர்த்துப்போம். கரெக்டா? ஆமா, அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஒரு வேலைக்கு போறேன்னா அந்த வேலையில பயோடேட்டாவை கொடுக்கும் போது, ரெசியூமை கொடுக்கும் போது, இவ்வளவு படித்திருக்கிற நான், இந்த காலேஜில் படித்திருக்கிற நான், இந்த திறமையெல்லாம் இருக்கிற நான், இந்த அறிவு இருக்கிற நான், இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கிற நான் என்று சொல்லிதான் நம்மை அறிமுகப்படுத்துவோம். கரெக்டா? ஆமா. ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? சென்னையிலிருந்து இயேசு உயிரோடு இருக்கின்ற திருச்சபையிலிருந்து வருகிற பாஸ்டர் தினேஷ், அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஆனா எலியா தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், எந்நேரமும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், சோ மகனுக்கு பிறந்த நான் அப்படின்னு சொல்லல, தீர்க்கதரிசியாகிய நானுன்னு சொல்லல, வல்லமையான ஊழியக்காரனாகிய நானுன்னு சொல்லல. எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் போது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிற நான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். சிஸ்டர், உங்களுடைய ஐடென்டிட்டியே எது தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. உங்களை மற்றவங்க சொல்லும் போது என்ன சொல்லணும் தெரியுங்களா? எந்நேரமும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற இந்த மகள் அப்படின்னு சொல்லணும். எலியா அப்படிதான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் எந்த ஜாதி, எந்த ஊரு, எந்த படிப்பு, எந்த பட்டம், யாருக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தார், தன் குரு என்ன, யார் என்ன, அவருடைய சரித்திரம் என்ன, அவருடைய சாத்தியங்கள் என்ன, அவர் படைத்தது என்ன, இதெல்லாம் சொல்லல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், ஜெபிக்கிற நான், நேரமும் தேவனுக்கு முன்பதாக என் கரங்களை உயர்த்தி மன்றாடி ஜெபிக்கிற நான். That should be your identity, sister. உன் வீட்டார் உன்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும்? எங்க அம்மா எந்நேரமா அறையில முழங்கால் படியிட்டு இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக கரங்களை விரித்திருப்பார்கள். உன் பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும்? எங்க அப்பா ஃப்ரீ டைம் எல்லாம் எந்நேரமும் முழங்கால் படியிட்டு சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக தன் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறவர். உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும்? உங்கள் தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கணும்? என் மக எந்நேரமும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவள். உன் வேலை ஸ்தலத்துல உங்களை குறித்து என்ன தெரியுமா சொல்லணும்? இது ஒரு ஜெப பைத்தியம். நேரமும் சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கின்னு இயேசு 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 இயேசுன்னு கண்ணு மூடிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கேன்டீன் போனா அங்க ஜெபிக்குது, பிரேக் டைம்ல உட்கார்ந்து ஜெபிக்குது, லஞ்ச் பீரியட்ல உட்கார்ந்து ஜெபிக்குது. உன் ஆபீஸ்ல உன்னை குறிச்சு என்ன சொல்லணும்? இது ஒரு ஜெப பைத்தியம், முத்துன பைத்தியம், இது ஜெப பைத்தியம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதுதான் உன்னுடைய ஐடென்டிட்டி. That should be your identity. ஜெபிக்கிறவன் இதுதான் உன்னுடைய ஐடென்டிட்டியா இருக்கணும். எலியா எப்படிப்பட்டவர்? எலியா ஒரு ஜெப வீரர். ஜெப வீரர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அப்படிதான் சொல்றார். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், ஆண்டவருக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறவன் அவன் உலகத்துல எது எதிர்க்க நின்னாலும் பயப்படவே மாட்டான். அவன் எதிர்க்க எதுனாலும் பயப்பட மாட்டான். ராஜா நிக்கட்டும், சேனை நிக்கட்டும், சிங்கம் நிக்கட்டும், வலு சர்பம் நிக்கட்டும், மந்திரங்கள் நிக்கட்டும், பாகால்களின் 400 தீர்க்கதரிசிகள், விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் 450 பேர், எசபேல் நிற்கட்டும், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனிதன்
இந்த உலகத்துக்கு எதற்கு முன்பதாக அவன் நிற்கவும் பயப்படவே மாட்டான். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு முன்பதாக நீ நின்று பழக்கப்பட்ட நபராய் இருப்பாயானால் நீ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்பட மாட்ட. ஏன் தெரியுமா? உன் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். உன் தேவன் எலியாவின் தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்ட அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதனா இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். யாருக்கு அதிகாரம் செயல்படும்? வானங்களையே பூட்டி 3.5 வருடம் இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யக்கூடாதபடி எலியா சொல்லாத ஆண்டவர் செய்ய மாட்டார். எலியா வாயிலிருந்து மழை வரணும்னு சொல்லாத வரைக்கும் தேசத்தில் மழை பெய்யாது. ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தை வானங்களை அடைத்தது. ஆண்டவர் கையை கட்டி வெயிட் பண்றாரு. என் மகன் ஜெபம் பண்ணா நான் மழையை தருவேன். கட்டுனது யாரு வானத்தை? எலியா. என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது. பாக்குறியா? நான் சொல்லாத ஆண்டவர் மழையை கொடுக்க மாட்டார். பாக்குறியா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு தேவ சமூகத்துல ஒரு விசேஷத்த அதிகாரம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகத்துல ஒரு விசேஷத்த ஐடென்டிட்டி. ஏன் தெரியுமா? அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறவன், முழங்கால் ஊன்றி ஆண்டவரை பார்த்து கதறுகிறவன். அவன் ஒரு வாரம் ஜெபித்து மறுவாரம் உலகத்துல வாழ்ந்துட்டு திரும்ப அடுத்த வாரம் வருகிறவன் அல்ல. அவன் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவன், இருட்டோடு ஜெபிக்கிறவன், தனித்து ஜெபிக்கிறவன், நல்லா இருக்கும் போது ஜெபிக்கிறவன், சூழ்நிலைகள் நல்லா இல்லாத போது ஜெபிக்கிறவன், பலன் இருக்கும் போது ஜெபிக்கிறவன், பலனற்ற நேரத்தில் ஜெபிக்கிறவன், உயர்த்தப்படும் போது ஜெபிக்கிறவன், தாழ்த்தப்படும் போது ஜெபிக்கிறவன், எல்லாரும் இருக்கும் போது ஜெபிக்கிறவன், கைவிடப்படும் போது ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் நிற்பானானால் அவனுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்து பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா. நீ பூமியில எதை கட்டுவியோ நான் அதை பரலோகத்தில் கட்டுவேன் ஆண்டவர் சொல்றான். யாருக்கு? ஜெபிக்கிறவனுக்கு தான். ஜெபிக்கிறவனுக்கு. சிஸ்டர், முதல்ல உங்களுக்குள்ள ஜெபத்தின் ஆவி இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. ஜெபத்தின் ஆவி. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஜெபத்தின் அபிஷேகம் இருக்கணும். எலியாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் நம்மை போலவே பாடுள்ள மனுஷன். ஆனா எப்படி ஜெபித்தா? கருத்தாய் ஜெபித்தார். நம்மை போலவே பாடு இருந்தது. எலியாவுக்கு என்ன பிரதர்? அவருக்கு பிள்ளையா, மனைவியா, குட்டியா, வீடா, சொத்தா? ஜாலியா ஆவியானவர் தூக்கிட்டு போறாரு, வராரு. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. நம்மை போலவே பாடுள்ள மனுஷன். உனக்காவது ஒரு வீடு இருந்தது, அந்த மனுஷனுக்கு வீடு கூட இல்லையே. உன்னை ஆற்றி தேற்ற மனைவி, பிள்ளை, கணவர்லாம் இருந்தாங்க. அவனை எலியாவுக்கு ஒருத்தருமே இல்லையே. உனக்கு சோறு செய்து போட வீட்டுல எவ்வளவு நபர் இருக்கிறாங்க. ஆனா எலியாவுக்கு சோறு செஞ்சு ஒரு அப்பத்தை கொடுக்க ஆளே இல்லையே. யோசிச்சு பாரு. நம்மளை விட எவ்வளவு பாடு நிறைந்த மனிதனா எலியா இருந்திருக்கணும். மலைகளிலும் கெபிகளிலும் சூறை செடியிலையும் படுத்து தூங்கி வெயில், பனி, மழை, கேரு தாற்றண்டையில, பனியில, மழையில, வெயில்ல மறைந்திருந்து வாழ்ந்து எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பாடுகள். ஆனா எலியா ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன். சிஸ்டர், நீ காலையில எழுந்த உடனே நீ யாருக்கு முன்பதாக போய் நிற்கிறனா? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க. ஆண்டவருக்கு முன்பதாக நீ நின்ற பிறகு நீ உன் வீட்டின் காரியங்களுக்கு முன்பதாக நில்லு. அந்த காரியெல்லாம் உனக்கு கைகூடி வரும். அந்த காரியெல்லாம் உனக்கு கைகூடி வரும். ஏன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி? ஆலயத்துக்கு வந்த பிறகு கூட நீ நல்லா இல்ல, ஆசீர்வாதமா சுத்தமா நீ இல்ல. ஏன்? நீ ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க தவறிவிட்டாய்.
எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதியை ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும். நான் சொல்றேன், இந்த வாலிப பிள்ளைங்களை நல்லா கேட்டுக்கங்க. ஆண்டவருக்கு முன்பதாக நில்லு. உங்களுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதெல்லாம் கிடையாது. எல்லாம் உலகெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆண்டவருக்கு முன்பதாக நில்லு. நீ இப்ப கர்த்தருக்கு முன்பதாக நிக்காத. நீ போன், ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியா நின்ன வாழ்க்கை ஃபுல்லா நீ அழுதுகிட்டே தான் இருப்ப. வாலிப பிரயாத்துல கர்த்தரை தேடு. உன் முழு லைஃபும் கேரண்டி சூப்பரா இருக்கும். ஆண்டவர் அழகா உன்னை வைப்பார். எஸ்தர் ராஜாத்திய போல நீ நல்லா இருப்ப. ஆண்டவரை தேடு, ஆண்டவரை தேடு. முழங்கால் ஊன்றி கைகளை உயர்த்தி பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து அழுது புலம்புகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். போர்ட்லாந்து தேசத்துல பேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் தன் 13 வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஜெப வீரனாய் மாறினான். சிறு வயதிலேயே ஒரு சபைக்கு போதகராக நியமிக்கப்பட்டான். ஒரு 15 வயசு பிள்ளை ஒரு பாஸ்டரா யாராவது ஏத்துப்பாங்களா ஒரு சபையில? அப்ப எந்த அளவுக்கு அந்த 15 வயது பிள்ளைக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கணும். ஒரு சபையை நடத்தக்கூடிய அளவு, வேத வசனங்களை பகுத்து போதிக்கக்கூடிய அளவு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருந்தா ஒரு 15 வயதுல அவர்கள் அவனுக்கு ஒரு சபையே கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு அப்ப ஒரு மெச்சூர்டா இருந்திருப்பான் பாரு 15 வயசுல. அவரை குறித்து அந்த புத்தகத்தில் நான் வாசித்தேன். இந்த பேசன் என்கிற நபரை குறித்து எவ்வளவு மணி நேரம் ஜெபிப்பாரு தெரியுங்களா? 17 மணி நேரங்கள் முழங்கால நின்று ஜெபிப்பார். எவ்வளவு மணி நேரம்? 17 மணி நேரம். அந்த புத்தகத்தில் சொல்லப்படுது, இயேசுவுக்கு அடுத்ததா பூமியில ஜெபித்த நபர் இந்த பேசன். ஜெபித்து 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 ஜனங்கள் அவரை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த போர்ட்லாந்து தேசத்துல? பிரேயிங் பேசன் அப்படின்னு அழைச்சாங்க. உங்களை ஜனங்க எப்படி தெரியுங்களா அழைக்கணும்? பிரேயிங் ஸ்டெல்லா அப்படின்னு அழைக்கணும். உங்க பேரை சொல்லி அதுக்கு முன்னாடி பிரேயிங் பர்சன் அப்படின்னு சொல்லணும். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லணும், எங்க அம்மா ஒரு ஜெப வீராங்கனை, எங்க அப்பா ஒரு ஜெப வீரர். உங்க பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து சொல்லணும், என் பிள்ளைங்க ஒரு ஜெப வீரர்கள், கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். மற்ற பிள்ளைங்கள்லாம் வெளியே போது, வெளியே விளையாடிட்டு இருக்குது, லீவ் ஆச்சுன்னா எல்லாம் இங்கங்கன்னு சுத்த போறாங்க. ஆனா என் பிள்ளை பைபிள் எடுத்துட்டு உபவாசித்து அழுது 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 தன் எதிர்காலத்துக்காக தேவ சமூகத்தில் காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பேரை வாங்க நீ, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். That is your blessing. இந்த praying person ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்க்க தேசத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களும் வந்தார்களாம். ஏன் தெரியுமா? அவர் ஜெபிக்கிறத பார்த்தாலே அவர்கள் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கிடும். அந்த அளவு ஒரு ஜெபத்தின் ஆவி அவர் மேல இருந்தது. உங்க மேல ஒரு ஜெப அபிஷேகம் இருந்ததுன்னா உன் குடும்பம் முழுவதையும் அந்த ஜெப ஆவி பற்றி பிடிக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ஜெபிக்கிற நபரா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி முழுவதும் ஜெபிக்கிற நபரா மாறிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என் வீட்டுல நான் அப்படி இருந்தேன். 6 மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். சில நேரங்கள் 9 மணி நேரம் ஜெபிப்பேன். என் வாழ்க்கை அப்படி இருந்ததுனால உலகத்தனமா இருந்த என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை, என் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை எல்லாரையும் ஆண்டவர் பிடிச்சார். எல்லாரையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றினார். முழு குடும்பமும் ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் மாற்றினார். ஏன்? என் மேல இருந்த அந்த ஜெப அபிஷேகம், என் மேல இருந்த அந்த ஜெப பிரசன்னம் என் முழு குடும்பத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது போல உனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் இருந்தா சத்தியமா உன் கணவர் மாறுவார். அவிசுவாசமான புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். உன் மேல இருக்கிற அபிஷேகம் தான் உன் வீட்டை மாற்றும் சிஸ்டர். உன் மேல இருக்கிற ஜெப அக்கினி தான் உன் பிள்ளைகளை மாற்றும், உன் பிள்ளைகளை மறுரூபமாக்கும். உன் மேல இருக்கிற தேவ பிரசன்னம் தான் உன் வீட்டை, உன் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்க போகுது. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஜெப பிரசன்னம். இந்த பிரேயிங் பேசன் 42 வயசுல இறந்துட்டார். 42 வயசுல இறந்துட்டார். அவர் அடக்க ஆராதனை செய்ய
அவருடைய உடம்புல நல்ல கோட் ஷூட் போட சில ஆட்கள் உள்ள போய் பார்க்கும் போது அவருடைய முழங்கால்கள் அப்பதான் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அவைகள் ஒட்டகத்தின் முழங்கால்களை போல காப்பு காய்த்திருந்ததா. ஒட்டகத்தினுடைய முழங்கால் எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஒட்டகத்தினுடைய மூட்டு பார்த்திருக்கீங்களா? அப்படியே தொங்கிட்டு இருக்கும், காப்பு காய்த்து தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரேயிங் பேசனுடைய முழங்கால் காப்பு காய்த்து தொங்கிட்டு இருந்ததா. அவ்வளவு ஜெபம், அவ்வளவு ஜெபம். சில நேரங்கள் அந்த காப்பு காய்த்தபடிய முழங்கால்கள் முட்டை முட்டையா இருக்கிறதுனால ஐயோ என்னால முழங்கால் படியிட்டு முடியலன்னு சொல்லி பிளேடை எடுத்து அந்த காப்பை அறுத்துருவாராம். அந்த அந்த உறுதியான தோள்களை பிளேடால கட் பண்ணி போட்டுருவாராம். அவருடைய பெட்டுக்கு பக்கத்துல 2 பள்ளங்கள், 6 அங்குலத்துல 2 பள்ளங்கள் இருந்தது. பிரேயிங் பேச நாங்க ஜெபித்து 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 அவருடைய படுக்கை அறையில 6 அங்குலத்துக்கு பள்ளங்களே ஏற்பட்டிருந்தது. உன் முழங்கால் எப்படி இருக்குது சிஸ்டர்? ஜெபித்து ஜெபித்து உன் வீட்டின் அறைகள் தேய்ந்து இருக்கிறதா? காப்பு காய்ச்சி இருக்குதா உன் முழங்காலு? தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நபரா நீ? ஆண்டவருக்கு முன்பதாக காலையில எழுந்த உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்பதாக போய் நின்று அதுக்கு பிறகு உலகத்தை எதிர்கொள்ளுகிற மனிதனா நீ? தேவன் இன்றைக்கு உன்னை கேட்கிறார். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? வாரத்துல எவ்வளவு நாட்கள் உபவாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரங்கள் தேவ பிரசன்னத்தில் உன்னால அமர்ந்திருக்க முடியுது? எலியா எப்படிப்பட்டவர்? தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். அதனாலதான் எலிசா சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கே? ஜெபத்தை கேட்கிறவர் எங்கே? எலியாவின் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டார்ல, ஏன் ஜெபத்தையும் தேவன் கேட்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறவனுக்கு தான் சகலவற்றின் மேலும் ஆண்டவர் அதிகாரத்தை தருவார். வானத்திலும் பூமியிலும் அந்தகார ஆவிகள் மேலும் வான மண்டல சேனைகள் மேலும் அதிகாரம் யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒருவனுக்கு தான் அந்த அதிகாரம். அல்லேலூயா. யோசுவா கிபியோனிற்காக 5 ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் செய்யும் போது சூரியனை பார்த்து சொல்றாரு, சூரியனே கிபியோன் மேலும், சந்திரனே நில்லு நில்லு. பைபிள் சொல்லுது, யோசுவா ஒரே ஒரு கட்டளை கொடுத்தான் சூரியனை பார்த்து கையை நீட்டி, கிபியோன் மேல சூரியனே நெல்லு, அசையாத. இந்த யுத்தத்தை முடிகிற வரைக்கும் நீ அந்த இடத்துல இருந்து ஒரு அங்குலம் கூட அசையக்கூடாது. பைபிள் சொல்லுது, ஒரு பகல் முழுவதும் சூரியன் அங்கேயே நின்றது. கோடி 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 கணக்கான டன்கள் எடையுள்ள ஒரு சூரியன் ஒரு சின்ன 6 அடி மனிதனுடைய ஜபத்திற்கு அங்கேயே நின்னதுன்னா, யோசுவா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நபரா இருந்ததுனால தான் சூரியனுக்கு கட்டளை கொடுக்க முடிந்தது. நீ ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு நபரா இருப்பாயானால், நீ கட்டளையிட்டா பிசாசுகள், அந்தகார சக்திகள், உன் வாழ்க்கையின் கடன் போராட்டங்கள், உன்னை எதிரிட்டு எழும்புகிற எல்லா மலை போன்ற குன்றுகள் போன்ற பிரச்சனைகள் நீ கட்டளையிட்டால் அங்கே நிற்கும். ஏன் தெரியுமா? நீ இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறபடியால உனக்கு முன்பதாக ஒன்றுமே நிற்க முடியாது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. எலியாவின் தேவன் எங்கே? சவால் விட்டு ஜெபம் பண்ணுங்க. காரியம் மாறல, சூழ்நிலை மாறல, பல நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறல, என் குடும்ப சூழ்நிலை மாறல, ஐயோ உடைஞ்சு போய் இருக்கிறது பிரதர், பிரிஞ்சு போய் இருக்கிறது பிரதர், கண்ணீரோடு இருக்கிறோம் பிரதர், அழுதுகிட்டே இருக்கிறோம் பிரதர், கண்ணீரே எனக்கு உணவா இருக்குது பிரதர். சிஸ்டர், இன்றைக்கு ஜெபம் பண்ண, எலியாவின் தேவன் எங்கே? ஜெபத்தை கேட்கிற என் ஆண்டவர் எங்கே? அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்த அந்த ஊழியக்காரர் இவ்வாறு அப்படியே சாட்சியை சொன்னார். ஊழியத்துக்கு என்ற ஒரு இடத்திற்கு போயிருந்தார். அந்த இடம் புதுசு, அதனால இவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் அந்த இடத்துல இல்லை. இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல பயங்கர கஷ்டம். சாப்பாடு இல்லை, கையில காசு இல்லை,
பெட்ரோல் போட்டுட்டு எங்கேயாவது போலான்னு பார்த்தா பெட்ரோலுக்கு ஒரு வழி கிடையாது. அந்த நேரத்துல ஒரு நாள் காலையில உட்கார்ந்து எலியாவின் தேவனை குறித்து அவர் தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போ பைபிளை எடுத்து இந்த எலியாவினுடைய இந்த காரியங்களை படித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு காகத்தை அனுப்பி நீ எலியாவை போஷித்தீரே, ஆண்டவரே நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், என் ஜெபத்தையும் கேளும், காகங்களை கொண்டு உம்மால போஷிக்க முடியனா என்னையும் நீர் போஷிக்க வல்லவர் என்று சொல்லி அப்படியே வீட்டிலிருந்து ஒரு பிடி அரிசியை வெளியே கொண்டு வந்து கா கா கான்னு கத்தி காகங்கள் வந்த உடனே இந்த தானியத்தெல்லாம் போட்டார். அவர் வீட்டில் இருந்த சில முறுக்கெல்லாம் கொண்டு வந்து போட்டார். இந்த காகங்கள் அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது, காகங்களின் தேவனே, காகங்களை அனுப்பி எலியாவை போஷித்த தேவனே, என்னையும் நீர் இந்த காகங்களை கொண்டு போஷிக்க வல்லவர், எலியாவின் தேவன் என் தேவன், எலிசாவின் தேவன் என் தேவன் என்று சொல்லி அற்புதங்களை எதிர்பார்த்து ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு 2 நாட்கள் கழிந்தது. ஒரு போன் வந்தது. அந்த போன்ல ஒரு அம்மா இப்படி சொன்னாங்களாம், இஸ் இட் பாஸ்டர் சோ அண்ட் சோ அப்படின்னு கேட்டாங்களாம். சொன்னா, எஸ் இட் இஸ் மீ, நான் தான் அவர். நீங்க என் வீட்டுக்கு வர முடியுமா? உங்களுக்கு நான் கொஞ்சம் காணிக்கையை எடுத்து வைத்திருக்கிறேன், காணிக்கை கொடுக்க. இவருக்கு ஒன்னும் புரியல. யார் இவங்க? என் நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊரே தெரியாத, யாருமே தெரியாத இந்த இடத்துல என்னுடைய போன் நம்பர் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இவருடைய அட்ரஸை கேட்டார். அது கிட்டத்தட்ட இவங்க வீட்டுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம். ஆகவே சரி நான் வரேன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி கொண்டார். வீட்டுல இருந்து அவர் பைக்கை எடுத்தார். இவர் நினைச்சாரு, சரி காணிக்க தரேன்னு சொல்றாங்களே, அங்க காணிக்கையை வாங்கிக்கிட்டு வரும்போது பெட்ரோல் போட்டுட்டு வரலாம்னு சொல்லி பைக்கை எடுத்தா 5 கிலோமீட்டர் பைக் ஓடிச்சு. பெட்ரோல் இல்லாத நின்று போனது. இப்ப 10 கிலோமீட்டர் போன பைக்கை தள்ளிட்டு போக முடியாது. இப்ப அவருக்குள்ள திரும்ப ஜெபிக்கிறார், நீர் எலியாவின் தேவன், நீர் அற்புதங்களின் தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு குழா பக்கத்துல பைக்கை கொண்டு போய் நிறுத்தி விசுவாசத்துல தண்ணீரை பிடிச்சு பெட்ரோல் டேங்க்ல ஊத்திட்டார். தண்ணீரை பிடிச்சு டேங்க் ஃபுல்லா நிரப்பிட்டார். ஆண்டவர் சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமா மாற்ற முடியனா? விஷம் நிறைந்த கூழ சுவையான கூழா மாற்ற முடியனா? ஆண்டவர் இந்த தண்ணீரை பெட்ரோலா மாற்ற வல்லமை உடையவர் சொல்லி தண்ணியை பிடிச்சு டேங்க்ல ஃபுல்லா ஊத்தி, பைத்தியக்காரதனமான விசுவாசம். சில நேரங்கள் நமது விசுவாசம் பைத்தியமா இருக்குது பாருங்க. அந்த நேரத்துல தான் தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணா பைக் ஓடுது மின்னல் வேகத்துல. பெட்ரோல் ஊத்துனா கூட அப்படி ஓடாதான். அவர் சொல்றார், பெட்ரோல் ஊத்துனா கூட அவ்வளவு ஸ்பீடா என் பைக் ஓடாத பாஸ்டர். தண்ணீரை ஊத்தி பெட்ரோலா மாறட்டும் ஜெபம் பண்ணதான் 10 கிலோமீட்டர் போயிடுச்சு பாஸ்டர். அங்க போய் அந்த வீட்டு அம்மாவை எதிர்க்க வீட்டை தேடி விலாசத்தை தேடி போய் உட்கார்ந்த அந்த அம்மா கிட்ட நான் மெதுவா கேட்கிறேன், என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், என்னுடைய போன் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த அம்மா சொல்றாங்க, பிரதர் நான் ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு பிரின்சிபல், எனக்கு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்குது, செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்குது, ஒரு தொகையை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய தொகை. ஆண்டவரே இந்த தொகையை நான் யாருக்கு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். திடீரென்று 2 நாளுக்கு முன்பதாக ஒரு காகம் என் வீட்டுக்கு வந்து ஒரு ஐடி கார்டை, ஒரு விசிட்டிங் கார்டை என் எதிர்க்க போட்டது. அந்த விசிட்டிங் கார்டை நான் எடுத்து பார்த்தா அதுல உங்க பேர் இருந்தது, உங்களுடைய போன் நம்பர் இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த நபருக்கு தான் நான் காணிக்க கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஆமா இந்த நபருக்கு தான் உன் காணிக்கை நீ கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப இவருடைய உள்ளம் உடைஞ்சு அழ ஆரம்பித்தார். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி காகங்களுக்கு கொஞ்சம் அரிசியை முறுக்க போட்டுட்டு இவர் என்ன சொன்னாரு, இந்த காகங்களை கொண்டு நீர் என்னை போஷிக்க வல்லமையானவர், எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன், என் ஜெபத்தையும் கேட்கிற தேவன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இவருடைய வராண்டால இருந்த விசிட்டிங் கார்டை ஒரு காக்கா அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்குது. கரெக்டா போயிருக்குது பாருங்க. 15 கிலோமீட்டர் அந்த விசிட்டிங் கார்டை கீழே போடாம வாயில எடுத்துக்கொண்டு கரெக்டான இடத்துக்கு போய், வீட்டுக்கு போய், அட்ரஸுக்கு போய் சரியான நபருக்கு முன்பதாக அந்த கார்டை போட்டது பாருங்க. சிஸ்டர், நமது ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் சிஸ்டர் இருக்கிறாரு. ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. நீ ஆராதிக்கிற இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. உன் ஜெபம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். உன் ஜெபங்களில் ஒன்றாகிலும் அவர் தரையில விழுவது இல்லை.
உன் கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தில வைத்திருக்கிறார். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நீங்க செய்த சின்ன ஜெபம், பெரிய ஜெபம், சுருக்கமான ஜெபம், நீண்ட ஜெபம், சிரிச்சுக்கிட்டு செஞ்சது, அழுதுகிட்டு செஞ்சது, புலம்பிக்கிட்டு செஞ்சது, வேண்டா விருப்பா செஞ்சது, எல்லா ஜெபத்தையும் தேவன் தமது தூப கலசத்தில் அவைகளை நிரப்பி வைத்திருக்கிறார். பாஸ்டருக்கு அதை கேட்டு உடஞ்சி கண்ணீர் சிந்தி அழ ஆரம்பித்தார். என் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர், என் ஜெபத்தை எவ்வளவு கருத்தாய் கேட்டிருக்கிறார். ஒரு காகம் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொண்டு போய் அங்க போடுற மாதிரி செய்தாரு. இவரை அல்லாமல் வேற தேவன் யார்? இவர் செய்யற அற்புதங்களை வேற எந்த தெய்வம் செய்ய முடியும்? இவரை போல ஜெபத்தை கேட்கிற தேவன் யார்? அல்லேலூயா. உன் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. உன் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். சொல்லுங்க, நான் அழுது ஜெபித்தது, நான் புலம்பி ஜெபித்தது, கண்ணீர் சிந்தி ஜெபித்தது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. லபரபா ரீமமமம லகதுரா மனகதுராபா. உன் ஜெபங்கள் ஒன்றாகிலும் கர்த்தர் மறக்கல. உன் பிள்ளைகளை குறிச்சு நீ அழுதது கர்த்தர் ஒன்றாகிலும் மறக்கல. எல்லாத்தையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். மனிதர்கள் வராமல் இருக்கலாம், தேவன் காகங்களை அனுப்புவார். காகங்களை அனுப்புவார். காகங்களை அனுப்புவார். தேவ தூதர்களை ஆண்டவர் உனக்காக அனுப்புவார். ஷபலக துரகட ரபலக துரகட. அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமானோர் யாவரும் உம்மை தேடி வருவார்கள். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உன் கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. லமகமுரு மஷமந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரமலகே சேகலே பராபாபா. இந்த ஆலயத்தில் கர்த்தர் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் தேவ தூதர்கள் இன்றைக்கு தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு பரலோகத்துக்கு போகிறார். ஜீதனே, இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை, சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சொல்லுங்க, சோராது. அநேக நாட்கள் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டாயா? பயப்படாத. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. ஜெப வேளை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான்
இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இன்னும் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிச்சேன். எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா சொல்லும் போது அவருக்குள்ள முதல் எண்ணம் அற்புதங்களின் தேவன் எங்கே, எலியாவின் ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்கே, என் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். உங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். மூன்றாவது, எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உனக்கு பரலோக ஒத்தாசையை அனுப்புகிற தேவன். சொல்லுங்க, ஒத்தாசை அனுப்புகிற தேவன். உனக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் சிஸ்டர். எலியாவை ஆண்டவர் ஏதாவது ஒரு இடத்துல அவன் குறைவுபட்டு போனான்னு காண்பீங்க பார்க்கலாம். இல்ல, தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன் ஒருபோதும் குறைவுபட ஆண்டவர் விடவே மாட்டார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், பரலோகத்தை திறந்து உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, மகா வறட்சியான காலத்திலும் நான் உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன். இதை விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உன்னை கரம் பிடித்து உன்னை நடத்துவார். எப்ப ஆண்டவர் உங்களை உங்க தாயின் வயிற்றுல உண்டு பண்ணாரோ அப்பவே இந்த பூமியில உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டார். உன்னதங்களில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களை சகல விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? சகல விதமான ஆசீர்வாதங்கள். அடுத்த மாதம் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் தயாரா இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு என்ன தேவை? ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் தயாரா கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவு, காய், கறி, பருப்பு, உன் வீட்டுக்கு வர வேண்டிய எல்லா ஒத்தாசையை கர்த்தர் ஏற்கனவே அவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறது எந்த மனுஷனோ, எந்த மந்திரமோ, எந்த துன்மார்க்கமான மனிதர்களோ அவைகளை எடுத்து செல்ல கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்கென்று கர்த்தர் நிர்ணயித்ததை உங்களுக்கென்று கர்த்தர் தருவார். இதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை ஆண்டவர் எப்படி எவ்வளவு அழகா போஷிச்சார் பாருங்க. காகங்கள் அனுப்பி போஷிச்சார். அதுக்கு பிறகு சாரேபாத் விதவையின் வீட்டில் வைத்து சில நாட்கள் போஷித்தார். எலியா சோர்ந்து போய் இருக்கும் போது தேவ தூதரை 2 முறை வந்து எலியாவை அப்பமும் தண்ணீரும் கொடுத்து எலியாவை போஷித்தார். அல்லேலூயா. காகம் வராமல் போகலாம், உங்களை ஆதரிக்க போஷிக்க சாரேபாத் போன்ற விதவைகள் எழும்பாமல், ஆனால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தூதர்களையே அனுப்பி உங்களை போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காகங்களை கொண்டு போஷித்தது தான் ஒரு பெரிய அற்புதமா எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த காகங்கள் பாருங்க, இருக்கிற பறவைகளிலேயே இந்த காகங்கள் கஞ்ச பிசினாரி, தன் உணவை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காத பார்த்திருக்கீங்களா? அது சாப்பிடும் போது ஏதாவது வந்து அது உணவை எடுத்துட்டோமே அவ்வளவுதான், உடனே லுங்கிய தூக்கி கட்டிங்க மேல, சண்டைக்கு தயாராயிடும். எப்படி நீ என் உணவை தொடுவ? நானே அந்த பக்கத்து வீட்டு சின்ன பையன் கையில இருந்து அந்த வடையை அடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா என் உணவை. காகம் பாருங்க, திருட்டு சுபாவம் உள்ளது. உங்க பிள்ளைங்க கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்து பாருங்க, படான்னு வந்து அடிச்சிட்டு போயிடும் பாருங்க. அல்லேலூயா. காகங்கள் பிடுங்கிட்டு போகிற சுபாவம் உடையது, பகிர்ந்து கொடுக்காத சுபாவம் உடையது, இரக்க குணம் இல்லாத சுபாவம் உடையது, மற்றவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பறவை. ஆனால் ஆண்டவர் இந்த பறவையை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். எந்த பறவை உணவை அடிச்சுக்கிட்டு போவோமோ நம்ம கையில இருந்து, அதே பறவையை கொண்டு வந்து ஆண்டவர் எலியாவை 2 வேளையும் போஷிக்கிறார். நம் தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சிஸ்டர்.
சிஸ்டர், எந்த மனிதன் உனக்கு எதிராக நிற்கிறானோ அந்த மனிதனையே உனக்கு ஆசீர்வாத வாய்க்காலா கர்த்தர் திருப்புவார். எவன் உனக்கு ப்ரமோஷன் தராம இருக்கிறான ஆண்டவர் அவனையே வாசலா உன்னை ஆசீர்வதிக்க பயன்படுத்துவார். யோசேப்பு சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அவைகளை நன்மையாக மாற பண்ணினார். எந்த மனுஷன் உனக்கு தீமை செய்ய எழும்பி நிற்கிறானோ அதே மனிதரை கொண்டு ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அதே மனிதனுடைய கைகள் உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்வார். அதே மனிதனுடைய வாய்கள் உங்களை புகழும்படி செய்வார். மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பின ஆமான், எந்த ஆமானுடைய வாயில மொர்தெகாயை கொல்லணும், மொர்தெகாயை தூக்கு போடணும், 50 அடி உயரமான 75 அடி உயரமான ஒரு தூக்கு மரத்துல மொர்தெகாயை தொங்க விட்டு தேசம் எல்லாரும் அவனை பார்க்கணும்னு சொல்லி மொர்தெகாயை குறித்து எந்த வாய் பேசினதோ அதே ஆமானுடைய வாய் மொர்தெகாயை பார்த்து சொல்லுது, தேவனால் கனப்படுத்தப்படுகிற மனிதன் இவ்வனமாய் கனப்படுத்தப்படுவான், தேவனால் ராஜாவால் மகிமைப்படுத்தப்படுகிற மனிதன் இவ்வனமாய் மகிமைப்படுத்தப்படுவான். எந்த வாயெல்லாம் உன்னை சபிக்க எழும்பி இருக்கிறதோ அதே வாயை உன்னை புகழும்படியாய் கர்த்தர் செய்வார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சகல விதமான ஒத்தாசையை கொண்டு வருவார். அவர்தான் எலியாவின் தேவன். அவருக்கு தெரியும் சிஸ்டர், அடுத்த வேலை உனக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். எவ்வளவு பணம் உனக்கு தேவை உன் பிள்ளைகளை காலேஜில் சேர்க்க அவருக்கு தெரியும். உன் பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் அவருக்கு தெரியும். எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் அற்புதமா செய்வாரு பாருங்க, அதிசயத்தை செய்வாரு பாருங்க. பணம் உங்களுக்கு வீட்டை தேடி வரும் பாருங்க. நல்ல கைகளை தட்டுங்க ஒரு அல்லேலூயான்னு சொல்லி. காரணம் என்ன? நீ ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன், உன்னை போஷித்து நடத்துகிற தேவன், ஒத்தாசையை அனுப்பி உன்னை காக்கிற தேவன், உன் தலையை மகிமைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு நான் சொன்னது? எலிசா எலியாவின் தேவன் சொல்ல இவ்வளோ அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருக்குது. எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னா, என் ஆண்டவர் என் வாழ்நாள் முழுவதும் என்னை காப்பாற்ற அவர் வல்லவர், என்னை போஷிக்க அவர் வல்லவர், என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர், என் தலையை உயர்த்த அவர் வல்லவர். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை அடித்த உடனே அது பிரிந்தது. இக்கரை பட்ட உடனே அதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக ஒரு 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எவர்கள் எல்லாம் எலிசாவை கேலி செய்தார்களோ அவர்கள் வந்து எலிசாவுக்கு முன்பதாக தாழ விழுந்து சொல்லுகிறார்கள், எலியாவின் ஆவி இவர் மேல இறங்கி இருக்கிறது, எலியாவின் அபிஷேகம் இவர் மேல இறங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு சிஸ்டர், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களை சபித்து தூஷித்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக தாழ பணிந்து சொல்வார்கள், இவர்களோடு கூட எலியாவின் தேவன் இருக்கிறார், இவர்கள் ஆண்டவர் உண்மையானவர், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உங்களை குறித்தவர்கள் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. God is a God of supernatural provision. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசை உனக்கு கிடைக்கும். நம்புறீங்களா சிஸ்டர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியாவுக்கு கர்த்தர் செய்தாரா? எலிசாவுக்கு கர்த்தர் செய்தாரா? உனக்கும் கர்த்தர் செய்வார். உன் வீட்டுக்கும் கர்த்தர் செய்வார். உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எலியாவின் தேவன் சாரேபாத் பிள்ளைக்கு செய்தாரா? உன் பிள்ளைக்கும் செய்வார். சுனேமியாலின் பிள்ளைக்கு செய்தாரா? உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். தைரியமா இருங்க. தைரியமா எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டு போங்க. ஸ்தோத்திரத்தோட வீட்டுக்கு புறப்பட்டு போங்க. இந்த மாதம் அற்புதங்களின் மாதம். இந்த மாதம் ஒத்தாசை இறங்கி வருகிற மாதம். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, இருக்கிற இடத்துல எழும்பி நின்று லபராகா மரபா எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபித்து நான் மைக்க நான் பாஸ்டர் கிட்ட நான் கொடுத்துறேன். அல்லேலூயா. டி மைனர் கொடுங்க. ஷபரகா மரகா துரா. சீக்கிரம் சீக்கிரம் எழும்பி நின்று கண்களை மூடி எல்லாரும் இப்ப ஜெபிப்போம். ஆண்டவரே,
நீர் அற்புதங்களின் தேவன் சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்கிற தேவன் சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசையை அனுப்புகிற தேவன் சொல்லுங்க. லபா மாமா ரக்கா துராபா. எல்லாரும் வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி ஒரு 7 முறை எலியாவின் தேவன் எங்கேன்னு எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ 1 2 3 எலியாவின் தேவன் எங்கே? சொல்லும் போதே உன் மேல அபிஷேகம், சொல்லும் போதே உன் கைகளில அற்புதம் வல்லமை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அற்புதம் நடக்குது. யோர்தான் பிரியுது. தலைக்கு மேல அப்படியே கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி தலைக்கு மேல கைகளை தட்டி. அற்புதத்தின் மாதம் இது, அதிசயத்தின் மாதம் இது. ஓ, யோர்தான் பிரிகிறது. நீ இக்கரை படுகிறாய், நீ தாண்டி வருகிறாய். லபா ரபா லகா துரா கட லபா ரகா துரா கட லபா ரபா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் சொல்லுங்க. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நீனம் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே. நீனம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீ. நான் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி பிள்ளை இருதயத்தோடு சொல்லுவேன்.